மாதா தொலைக்காட்சியின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் நம் தாய் திரு அவையோடு இணைந்து திருக்குடும்ப விழாவையும் மாசில்லா குழந்தைகளின் தினத்தையும் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கும் அனைத்து மறைமாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருட்தந்தையர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். குடும்பம் என்பது ஒரு கதம்பம். குடும்பம் கடவுள் வாழும் இல்லம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்றெல்லாம் குடும்பத்தை பற்றி பல்வேறு சொல்லாடல்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் புனித சூசையப்பர், அன்னை மரியாள் மற்றும் பாலன் இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் போல் வாழ்வோம். துன்பங்களை தாங்கிக் கொண்ட, ஏழ்மையை ஏற்றுக்கொண்ட, இறுதி வரை இறை விருப்பத்தை நிறைவேற்றிய திருக்குடும்பத்தை போன்று வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய 3 வாசகங்களும் 3 முக்கியமான செய்திகளை முன்வைக்கின்றது. 1. நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், எனவே அவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். 2. தாய் தந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும். 3. குழந்தைகளையும் அகதிகளையும் ஏற்று பாதுகாக்க வேண்டும் என்பதாகும். இவ்வாறு வாழும்போது திருப்பாடல் ஆசிரியர் கூறும் நற்பேறு பெற்றோராய் நிறைவுடன் வாழ்வோம் என்று நம்புவோம். குறிப்பாக இன்றைய நாளில் எல்லா குடும்பங்களையும் குழந்தைகளையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மேலும் குடும்ப வாழ்வில் விரிசல் ஏற்பட்டு பிரிந்து வாழும் அனைத்து தம்பதியரும் ஒருவரை ஒருவர் ஏற்று மன்னித்து மகிழ்வான குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பிட இணைவோம் அன்பின் பலியில். சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் உழலுங்களே, பாருங்களே மகிழும் உறவுகள் மலரும். இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார், அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம், குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம், குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே நமது தமிழக திரு அவையின் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இந்த மாதா தொலைக்காட்சியின் நற்செய்தி அறிவிப்பணிக்காய் தங்களது எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும்
செயல் வடிவமாக களத்தில் இறங்கி பணி செய்கின்ற அத்தனை தந்தையர்களோடு இணைந்து இந்த நாளிலே உங்களுக்காக, உங்களது குடும்பங்களுக்காக, உங்களது குடும்பங்களில் கடவுளின் ஆசி நிலைத்து நிற்க வேண்டும். இறைமகனேசு, அன்னை மரியாள், புனித சூசேப்பர் இவர்களின் அருளும் ஆற்றலும் வல்லமையும் உங்களது குடும்பங்களில் எந்நாளும் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்காக இந்த திருப்பலியை நாம் குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே நமது குடும்பங்களிலே, குறிப்பாக நமது பிள்ளைகளுக்காக சிறப்பாக இந்த நாளிலே நாம் இந்த மாசற்ற குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அவர்களையும் நாம் எண்ணி பார்ப்போம். குறிப்பாக பெற்றோர்கள் இல்லாமல், பாதுகாப்பான சூழல் இல்லாமல், வாழ்க்கையிலே பல்வேறு குழந்தைகளுக்கான குழந்தை பருவத்திற்குரிய பல்வேறு காரியங்களை இழந்து நிற்கின்ற ஏழை எளிய குழந்தைகளை, பெற்றோர் இல்லாத குழந்தைகளையும் நாம் எண்ணி பார்த்து இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கிற நாம் செய்த பாவங்களை நாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்பிலும் அன்பிலும் பிணைப்பிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற கிருபை செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையாரை மதிப்போர் பாவிகளுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றன. அன்னையாரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவருடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையாரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையாருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுகில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்று போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு
கர்த்தருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெறுவாராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். ஆகவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவன் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் குழந்தை பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே முப்பெரும் விழாக்களை கொண்டாட இணைந்திருக்கிறோம். முதலாவது திருக்குடும்ப விழா, இரண்டாவது மாசற்ற குழந்தைகளுடைய விழா. இது இரண்டையும் முன்னுரையிலே நாம் சொல்ல கேட்டோம். மூன்றாவதாக என்ன விழா? கடந்த ஆண்டு 2024 ஆண்டு டிசம்பர் 24 அன்று அகில உலக திரு அவையானது கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டை ஆடம்பரமாக தொடங்கியது. திருத்தந்தை அவர்கள் அந்த புனித கதவுகளை திறந்து வைத்து இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார். இந்த அகில உலக திரு அவையில் இந்த யூபிலி ஆண்டின் நிறைவு என்பது 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திலே நடக்கிறது என்றாலும் மறை மாவட்ட அளவில் இந்த திருக்குடும்ப விழாவோடு இந்த யூபிலி ஆண்டை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அதுதான் மூன்றாவது விழாவாக இருக்கிறது. ஆக திருக்குடும்ப விழா, மாசற்ற குழந்தைகள் தினம், யூபிலி ஆண்டின் நிறைவு விழாவாக இந்த நாளை சிறப்பிக்கின்றோம். இந்த யூபிலி நிறைவு என்பது வரப்போகிற 2033 ஆண்டு மாபெரும் யூபிலி, ஆண்டவருடைய இறப்பின் உயிர்ப்பின் மாபெரும் யூபிலிக்கான ஒரு தயாரிப்பாகவும் இருக்கிறது. ஆக இந்த நாளிலே குடும்பத்தின் மேன்மையை உணர்ந்து கொள்ள, குடும்பத்தின் மாண்பினை பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காலந்தோறும் எல்லா வகைகளிலும் குடும்பத்தை பற்றிய அவசியங்கள் சொல்லப்பட்டுத்தான் இருக்கின்றன. முன்னுரையிலே அதை அழகாக சொன்னார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கதம்பம் என்று நம்முடைய தமிழ் பாரம்பரிய பழமொழிகளை சொன்னார்கள். ஏன் பல்கலைக்கழகம் என்றால், குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து முதலாவதாக அனைத்து பண்புகளையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பிராக்டிக்கலாகவே சொல்லணும்னா, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கிறதுலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வதில்லை, மாறாக பெற்றோரிடம் பார்ப்பதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, பெற்றோரிடமிருந்து கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆக பெற்றோர் முதல் ஆசிரியராக பிள்ளைகளுக்கு இருந்து குடும்பம் என்பது நற்போதனைகளை மட்டுமல்ல, எல்லா போதனைகளையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. குடும்பம் ஒரு கதம்பம் என்றும் சொன்னார்கள்.
வழக்கமாக மல்லிகைப்பூவாக வச்சு கட்டினா அது மல்லிகைப்பூ மாலை, ரோஜா பூவாக வச்சு கட்டினா அது ரோஜாப்பூ மாலைன்னு சொல்லுவோம். ஆனால் பல மலர்களை இணைத்து பின்னக்கூடிய அந்த ஒரு மாலைக்கு பெயர் தான் கதம்பம். ஒரு குடும்பம் என்பது எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. எல்லா விதமான மனநிலைகள் அல்லது பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருப்போம். இருந்தாலும் எல்லோரும் குடும்பம் என்கிற ஒரு பிணைப்பில் இருக்கிறோம். ஆகவே குடும்பம் ஒரு கதம்பமாகவும் இருக்கிறது. இதனால்தான் இறைவனே தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது, இறைவன் நாம் அடிப்படை பண்புகளாக, இறைவனுடைய பண்புகளாக படித்திருப்போம் அடிப்படை மறைக்கல்வியில். அவர் தாமாக இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், உருவம் இல்லாமல் இருக்கிறார் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆக இறைவனை யாரும் படைக்கவில்லை, அவர் தானாக இருக்கிறார். இறை மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற இறைவன் தான் தோன்றியாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தவில்லை. தந்தை, மகன், தூய ஆவி எனும் சமூக உறவில், குடும்ப உறவில் இருப்பதாகத்தான் முதலிலே வெளிப்படுத்துகிறார். ஆக இறை மக்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுதே ஒரு குடும்பமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மனிதனை மீட்க மண்ணில் மகனாக பிறப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு பெருவிழா கொண்டாட்டங்களில் இருக்கிறோம். மண்ணுலகில் தன்னை வெளிப்படுத்த விரும்பிய இறைவனும் இயேசு, மரி, சூசை என்கிற அந்த திருக்குடும்பத்திலே தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக இதுதான் குடும்பத்தினுடைய மேன்மையை இறைவன் தூக்கி பிடித்திருக்கிறார் என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இறைவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று தொடக்க நூலில் மனிதர்களை படைக்கின்ற பொழுதே உணர்ந்த அந்த செயல் இந்த குடும்பத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நடப்பு காலத்திலே பார்த்தோம் என்றால் இந்த குடும்பத்தினுடைய மகத்துவம், மேன்மை என்பது திட்டமிட்டே அழிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நல்லா யோசித்து பார்ப்போமே. ஒரு காலத்தில் இந்த குழந்தை பேரு, மக்கள் தொகை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒரு காலத்தில் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அது பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையில் மக்கள் பேரு என்பது பிரச்சனை அல்ல. இன்று எல்லா தொழில் நிறுவனங்களிலும் ஒவ்வொரு துறையாக பிரிக்கின்ற பொழுது மிக முக்கிய ஒரு துறையாக இருப்பது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்களிலேயே மிகச்சிறந்த வளம் மனித வளம். எந்த ஒரு நாடு மிகச்சிறந்த மனித வளத்தை கொண்டிருக்கிறதோ அந்த நாடு நிச்சயமாக எல்லா வளத்தையும் கொண்டிருக்க முடியும் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆகவே எங்கெல்லாம் இந்த மனித வளங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை திட்டமிட்டு அழிப்பது என்பது ஆதிக்க சக்திகளுடைய முதல் எண்ணமாக இருந்தது. நம்மை அறியாமல் நாமும் அதற்கு இரையாகி கொண்டிருக்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொன்னார்கள். இன்னைக்கு எந்த இடத்துலையும், எந்த அரசு கட்டிடங்கள்லையும் இந்த மாதிரி விளம்பரங்களை இப்ப பார்க்கவே முடியாது. குடும்ப கட்டுப்பாடு என்கிற விளம்பரம் இப்ப எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வேறு விளம்பரங்கள் வந்து விட்டன. நவீன கருத்தரித்தல் மையங்கள், உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது எங்களுடைய துணை இல்லாமல். இன்னும் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவு போகுதுன்னா, எப்படிப்பட்ட குழந்தையாக உருவாக வேண்டும் என்பதை குழந்தை பிறப்பதற்கு முன்பாக நாமே தீர்மானித்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அளவில் அறிவியல் வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. குழந்தை பிறப்பு என்பது கடவுளுடைய கொடை என்பது மாறி, எனக்கு தேவை என்றால் நான் நவீன உதவிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கடவுளின் சார்புத்தன்மையை அழித்து குடும்ப மாண்புகள் குறைக்கப்பட்டு வருவது ஒரு புறம். இன்னொரு புறம், கூட்டு குடும்பங்களாக இருந்தவரை குடும்பத்தில் எவ்வளவு அன்பும் அந்யோன்யமும் இருந்தன. ஆனால் அதுவும் திட்டமிடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது, முக்கியமாக வியாபார நோக்கில். ஒரு காலத்தில் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து அதை பார்த்து மகிழ்ந்து இருப்போம். ஆனால் இன்று காலத்தின் மாற்றம், கூட்டு குடும்பங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. தனி குடும்பங்கள் என்பதும் போய் கணவர் ஒரு இடத்தில் வேலை செய்கிறார், மனைவி ஒரு இடத்தில் வேலை செய்கிறார். அவர் தங்கும் இடத்தில் ஒரு தொலைக்காட்சி, ஒரு குளிர்சாதன பெட்டி, துவைக்கிறதுக்கு ஒரு பெட்டி, அது மாதிரி இவங்க தங்குற இடத்துல ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின். ஆக எல்லாம்
ஒன்று இருந்தது போதும் என்பது போக ஒவ்வொருவருக்கும் ஒரு தொலைக்காட்சி, ஒரு குளிர்சாதனம், அதுக்குரிய பொருட்கள் என்று வியாபார நோக்கில் நம்மை பிரித்து ஆளுகிற பொழுது இங்கு மிகப்பெரிய வியாபார சந்தை நிகழ முடியும். இன்னைக்கு பொது வாகனங்கள்ல போறதை யாரு விரும்புறது இல்லை, எல்லாம் தனி வாகனங்களை விரும்புகிறோம். வாகன பெருக்கு அது சுற்றுச்சூழலுக்கு கேடு என்பது ஒருபுறம் இருந்தாலும், எல்லா விதத்திலும் நவீனமயமாக்கலில் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு தனி மனித உரிமை என்கிற பெயரில், இந்த நவநாகரிகம் என்கிற பெயரில் குடும்பத்தினுடைய அந்த மாண்புகள் சிதைக்கப்படுவது மட்டுமல்ல, லாப நோக்கு மையப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த உண்மைகளை இந்த திருக்குடும்ப நாளில் நாம் புரிந்து கொண்டு, நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தின் மாண்பினை புரிந்து கொண்டு மீண்டும் குடும்ப உறவுகளை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய அழைப்பாக இருக்கிறது. அதற்கு இந்த திருக்குடும்பம் நமக்கு முன்னுதாரணமாக மீண்டும் முன்வைக்கப்படுகிறது. திருக்குடும்பத்தை பற்றி நாம் நிறைய சிந்தித்திருக்கிறோம். திருக்குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஒரு சிலவற்றை இன்றை பார்ப்போம். அதுதான் குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்ப நமக்கு உதவுகிறது. வழக்கமா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உங்க அப்பா இவ்வளவு பெரிய அதிகாரி, உனக்கு ஒரு கவலையும் இல்லை, எங்க அப்பா அப்படியா, அவர் கூலி தொழிலாளி அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கும். திருக்குடும்பத்தை பார்த்தாலும் நமக்கு அப்படிதான் தோணும். உனக்கு என்னப்பா, கடவுளையே பிள்ளையா பெற்றிருக்கிற உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்றதுக்கு தோணும். ஆனால் உண்மையில் திருக்குடும்பம் பட்ட கஷ்டங்கள் நம் எல்லோருடைய குடும்பத்தின் கஷ்டத்தை விட மேலானதே என்றே சொல்ல முடியும். நம்முடைய குடும்பங்களில் இருப்பது போல திருக்குடும்பத்திலும் ஏழ்மை நிலை இருந்தது. அது மணமகனுக்கு பிறக்கிறதுக்கும் இடமில்லை, தலை சாய்க்கவும் இடமில்லை என்பதை அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். தன்னுடைய சொந்த இடத்தில் பிறக்க முடியாமல் மாடடை குடிலில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கிறோம். அவர் ஏழ்மை நிலையில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆக திருக்குடும்பத்தில் ஏழ்மை இருந்தது. திருக்குடும்பத்திற்கென்று சோதனைகள் இல்லாமல் இருந்ததா, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததா? பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு அந்த தாயும் அந்த தந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். குழந்தையை கொல்ல தேடுகிறார், உடனடியாக எகிப்துக்கு போ, திரும்ப எகிப்திலிருந்து கூட்டிட்டு வா. அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் மட்டுமே பல மைல் தூரங்களாக இருக்கின்றன. ஆக கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை. வாழ்வில் எல்லாம் திட்டமிடப்பட்டு அவர்களுக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்வதற்கில்லை. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது, யோசேப்பு கனவில் சிலவற்றை கண்டு கொண்டார். ஆனால் இவை எல்லாம் வாழ்வின் அந்த திடீர் திருப்பங்களை சொல்வதாகத்தான் இருக்கிறது. உனக்கு 4 நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, எப்பா அடுத்த வாரம் நீ கிளம்பி எகிப்துக்கு போகலாம் சொல்லல. இன்று இரவு திடீரென்று கனவில் தோன்றி உடனடியாக கிளம்பு. அது அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப், அதுவும் அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்தது. ஆக திருக்குடும்பத்தில் நமது குடும்பத்தை போலே பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, வாழ்விற்கான போராட்டங்கள் இருந்திருக்கின்றன, வாழ்விற்கான திடீர் திருப்பங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இவற்றின் மத்தியிலும் பாலகன் இயேசுவை மீட்பளிக்கும் இயேசுவாக வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் யோசேப்பும் மரியாவும் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த திருக்குடும்பத்தில் இருந்த பண்புகள், மிக முக்கியமாக 3 பண்புகளை மட்டும் நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். 1, அன்பு. அந்த அன்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் பரவலாக கேட்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தில் அன்பு என்று சொல்லுகிற பொழுது த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருவர் மற்றவருக்கு அளிக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். நான் கணவன், நான் வீட்டின் தலைவன், நான் சொல்வது மட்டும்தான் செயல்பட வேண்டும். நம்ம ஊர்ல முதல்ல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொன்னாங்க. இன்னைக்கு அதை லைட்டா மாத்திட்டு கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த வழக்கம் வருதா அப்படின்னு அதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு நல்ல குடும்பத்தின் அடையாளம் அல்ல. மது அருந்தக்கூடியவர் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது, தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது எதிர் மாடலாக இருக்கிறது. ஆக ஒரு அன்பு குடும்பத்தில், திருக்குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும் என்றால் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதைத்தான் இன்றைய அந்த முதல் 2 வாசகங்களில் நாம் வாசிக்க பார்த்தோம். திருமணமான பெண்கள் கணவருக்கு பணிந்திருப்பது, திருமணமான ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு உரிய மரியாதையும் அன்பையும் கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டியது, குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பது,
பெற்றோர் குழந்தைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல் இருப்பது என்று வரிசையாக அந்த பண்புகள், அன்பின் வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கீழ்ப்படிதல். பெரியவர்களுக்கு சிறியவர்கள் எல்லா நிலையிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த குடும்பமாக இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய திட்டத்திற்காக முழுமையாக அன்னை மரியாள் ஆமேன் என்று சொன்னார். யோசேப்பு ஆமேன்னு வார்த்தையா சொல்லல, ஆனால் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவராக இருந்தார். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த கீழ்ப்படிதல் இந்த திருக்குடும்பத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான அழைத்தலுக்கான கீழ்ப்படிதல். மூன்றாவது, நம்பிக்கை. ஒருவர் மற்றவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கை மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கு மேலாக நம்மை வழிநடத்தக்கூடியவர் இறைவன். ஒரு பிரச்சனையே வருகிறது என்றாலும் இந்த பிரச்சனைகளின் தீர்வுக்கான வழியை இறைவன் தருவார் என்று நாம் இறைவனுடைய திருவுளத்தை நாட வேண்டும். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆக இந்த அன்பு, இந்த நம்பிக்கை, இந்த கீழ்ப்படிதலை இந்த திருக்குடும்பத்திடமிருந்து நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த திருக்குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாதது அல்லது திருக்குடும்பத்தில் இல்லாத ஒன்று நமது சமூக குடும்பங்களில் இருக்க வேண்டியதை திரு அவை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் திருமணத்திற்கே உரிய தாம்பத்திய வாழ்வு. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திருக்குடும்பத்திட்ட அது இல்லை. திருக்குடும்பத்தை மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னுதாரணம் சொல்லலாம். ஆனால் மன உறவு என்று வருகிற பொழுது அன்னை மரியாளும் சரி யோசேப்பும் சரி மனத்துறவை மேற்கொண்டிருந்தார்கள். அவர் குடும்பமாக வாழ்ந்தாலும் துறவரத்திற்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவள் என்றும் கன்னியாக இருந்திருக்கிறார். யோசேப்பும் அந்த கன்னிமை கெடாமல் ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் சமூக உறவில் குடும்பமாக அல்லது திருமண பந்தத்தில் இணையக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டியது ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக கையளிக்க வேண்டிய அந்த தாம்பத்தியம் என்கிற ஒரு நிலை. அதனால்தான் கிறிஸ்தவ திருமணத்தை பொறுத்தவரை அந்த திருமணத்திற்கு முன் ஆய்வு என்கிற படிவத்தில் எழுதுகிற பொழுது ஒரு கேள்வியே இருக்கும். மணமக்கள் ஒருவர் மற்றவருக்கு தங்களையே கையளித்தல், அன்பு செய்தல், குழந்தைகளை பெற்று வளர்த்தல் என்கிற கிறிஸ்தவ திருமணத்தின் நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்பதாக ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த நோக்கத்துல அதை வாஸ்தவனாலே முதல் பாயிண்ட் அன்பு கிடையாது. முதலில் ஒருவர் மற்றவருக்கு தங்களையே கையளித்தல். கையளித்தல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இங்கு நான் என்பது இல்லை. முழுமையாக என்னை உனக்கு தருகிறேன், அதனால்தான் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலாக இருப்பார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆக முழுமையாக த டோட்டல் செல்ஃப் கிவிங். அது கொடுக்கறதுன்னா நான் சம்பாதிக்கிற காசை உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய சொத்தை உனக்கு கொடுக்குறேன், அது மட்டுமல்ல என் முழு உடம்பையும். ஏன்னா நாட்டு சட்டம் சொல்லுகிறது கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட மனைவியினுடைய அந்த ஒரு ஒப்புதல் இல்லாமல் தாம்பத்தியத்திற்கு சென்றால் அது குற்றமாக நாட்டு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் திரு அவை சட்டம் வேறுபடுகிறது. என்னுடைய உடம்பை இது எனக்கு சொந்தமானது உனக்கு தரமாட்டேன் என்று ஒரு கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ சொல்ல முடியாது. திருமணத்தின் முதல் நோக்கமே கையளித்தல். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ. இந்த உண்மையை குடும்பங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கையளிக்க தொடங்குகிற பொழுது அங்கு நான் என்பது அறவே அழிந்து விடுகிறது. அந்த கையளிப்பு அன்பினால் வளர்த்தெடுக்கப்படுகிற பொழுது அங்கே அந்யோன்யம் என்பது பிறக்கிறது. அங்கே மூன்றாவதாக குழந்தை பேறு என்று வளர்கிறது. இந்த குழந்தை பேறுதான் பிள்ளைகளாக இருப்பவர்களை பெற்றோராக உயர்த்துகிறது. தி ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் என்பதை அவர்கள் அங்கே கற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் குழந்தையா இருக்கிறப்ப எங்க அப்பா எனக்கு ஹீரோவா இருந்தார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே எங்க அப்பா தான். அவர் சொன்னா அதுதான் வேதம் என்பதாக எனக்கு ஒரு கதாநாயகனாக இருந்தார். ஆனால் நான் சாமியார் ஆயிட்டு ஒரு பங்கு சாமியாரால் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகும் பொழுது என் தந்தையினுடைய முதுமையில் அவர் செய்கிற பல விஷயங்கள் இது என்ன ஒரு அறிவுகட்டத்தனமாக இருக்கிறது அப்படின்னு அது வரைக்கும் நான் ஹீரோவா பார்த்தவர் எங்கள் அப்பா. இப்போ அவருடைய நடைமுறைகளில் மாற்றம் ஏற்படுகிற பொழுது அதை நான் ரொம்ப விமர்சனப்படுத்தினேன், சில நேரங்களில் கேள்விக்கு உட்படுத்தினேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வளர்ந்து விட்டோம் என்பதற்காக நமக்கு வழிகாட்டிய தந்தையர்கள் கீழானவர்களாக மாறுவதில்லை. ஆனால் நம்முடைய இயற்கையில் பார்த்தோம் என்றால்
வயது முதிர்ந்தவர்கள் மீண்டுமாக குழந்தைகளாக மாறுகிறார்கள். அந்த வயது முதிர்ச்சியிலே அவர்கள் செய்வது சில காரியங்கள் நமக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருக்க முடியும். அதைத்தான் இன்றைய வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த காலத்தில் உன்னுடைய தந்தைக்கு உரிய மரியாதையை எந்த விதத்திலும் குறைத்து விடாதே. நாம மெச்சூரிட்டி ஆயிட்டோன்றதுக்காக வயது முதிர்ந்த நம்முடைய பெற்றோரை கீழானவர்களாக பார்த்து விடக்கூடாது. நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். நைட்டு எந்த நேரத்துல குழந்தை முழிச்சுக்கிட்டு அழுகுன்னு தெரியாது. அது மாதிரி அதுக்கு இயற்கை உபாதைகள் வந்தால் நான் உடனே போகணும்லாம் சொல்லாது. அப்படியே இருக்கிற இடத்துல தான் போகும். அது எல்லாத்தையும் தொட்டு கழுவியவர்கள் தான் பெற்றோர்கள். அப்பொழுது அவர்கள் அதை அசௌகரியமாக பார்க்கவில்லை. ஆனால் வயது வந்த பெற்றோர்கள் சில நேரங்களில் தங்களுடைய படுக்கையிலேயே இயற்கை உபாதைகள் செய்கிற பொழுது நாம் முகம் சுழிக்காமல் மீண்டுமாக நமக்கு கிடைத்த அந்த ஒரு பேச்சினை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிறத மனநிலையோடு நமது பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் வளர்ந்து விட்டோம் என்பது நம்மை வளர்த்த பெற்றோரை கீழாக பார்ப்பது அல்ல, மாறாக மீண்டும் குழந்தைகளாக பார்த்து வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த உண்மையை நாம் இந்த திருக்குடும்ப நாளிலே புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த திரு அவைக்கான வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்கால திரு அவையின் தூண்களாக இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு அன்பினாலும் கீழ்ப்படிதலாலும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள நம்பிக்கையினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய திட்டத்தை நாடக்கூடிய செயல்களினாலும் நம்முடைய குடும்பங்களை இழந்து போன குடும்ப உறவுகளை கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம். முன்னுரையில் சொன்னது போல நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவிகள் இன்று சண்டையிட்டு பிரிந்து வாழுகிறார்கள். இந்த உண்மை குடும்பத்தில் உள்ள இந்த மாண்பினை புரிந்து கொள்ளாத நிலையிலே தங்களுடைய சுயநலத்தினாலே அவர்கள் பல நேரங்களில் பிரிந்திருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் ஒருவர் மற்றவருடைய அந்த தேவையை உணர்ந்து மீண்டுமாக குடும்பமாக இணைந்து வாழ பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக மிகச்சிறப்பாக ஜெபிப்போம். இந்த குடும்ப உறவு என்பது குடும்பத்தின் மாண்பு என்பதை இந்த யூபிலி ஆண்டில் மட்டுமல்ல, நாம் கொண்டாட இருக்கக்கூடிய மாபெரும் யூபிலி ஆகிய 2033ஆம் ஆண்டிற்கான ஒரு தயாரிப்பாகவும் வைத்துக்கொள்ள இந்த நாளிலிருந்தே நம்மை முயற்சி செய்வோம், தயாரிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் அவருக்கு உகந்த நம்பிக்கையாளர்களாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை இறைஞ்சி நமது வேண்டல்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம்.
அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திரு அவை என்னும் குடும்பத்தை பாதுகாக்கவும், கற்பிக்கும் நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்வாக்கிட முழு மனதோடு உழைக்கும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் சமூக தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நாடு என்னும் பெரிய அண்டத்தை காக்கும் பொறுப்பாளர்கள் என்பதை உணர்ந்து மனித மாண்புகள் மதிக்கப்பட உண்மையாய் உழைக்கவும், போர், கலவரம், வன்முறை போன்ற அழிக்கும் சக்திகளை வேரறுத்து அன்பு, அமைதி, சமத்துவம் என்னும் கோட்பாடுகளால் மனிதத்தை புனிதமாய் பேணி காக்க முனைந்து செயல்படும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் வழங்கும் இறைவா, திருக்குடும்ப விழாவையும் மாசில்லா குழந்தைகளின் விழாவையும் சிறப்பிக்கின்ற இன்றைய நாளில் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களில் வாழும் குழந்தைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மதித்து கீழ்ப்படிதலோடு பழகி ஒருவரை ஒருவர் கையளிப்பதில் ஈடுபட்டு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே எம் இறைவா, இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும், இவர்கள் அனைவரும் இளம் வயதிலிருந்து திரு அவை கற்றுத்தரும் வாழ்வின் படிப்பினைகளை மனமோந்து ஏற்று வாழவும், இவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடக பணிக்காக உழைக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் இவர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தினை தந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களின் பணி வாழ்வு சிறக்கவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் அன்பின் ஊற்றுமாய் இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தையும் இந்த நாட்களிலே குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே உம்மில் என்னாலும் நாங்கள் பார்க்கின்ற அன்பு, சமாதானம், ஒற்றுமை, பகிர்வு, மன்னிப்பு போன்ற உமது குணாதிசயங்கள் எங்களது குடும்பங்களில் என்னாலும் தலை தொங்கவும், பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று இந்த அழகான இந்த குடும்பம் என்னாலும் இன்னும் சிறப்பாக உமது சாட்சிகளாய் திகழவும் நீரே உமது கரங்களினால் எங்களது குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களது குடும்பங்கள் உமது அன்பின் அடையாளமாய் மாறிட நீரே எங்களுக்கு வழித்துணையாய் வாரும். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த ஜெபங்களெல்லாம் உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயென்று பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயென்று எதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று எதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவானன்று தந்தை தந்தை தந்தை
மகிழ்வாக மாற்றம் பெறுவது போல் ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக நான் பணிகின்றேன். தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. என் அன்பு சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பின் இறைவா, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைத்து நிற்க கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வழிகளாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித தோமா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் அது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு
எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் மூவொரு தேவன் ஒரு குடும்பமாய் இருப்பது போல திருக்குடும்பம் அவருக்கு உகந்த அற்புதமான ஒரு சாட்சிய குடும்பமாய் இந்த உலகிலே வாழ்ந்து நமக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் நமது குடும்பங்களும் இறைவனுக்கு உகந்த சாட்சியங்களாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை கரங்களை தந்தை நோக்கி உயர்த்திய வண்ணமாய் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்தான் இறைமகன் இயேசு, உன்னதமான உயிருள்ள கடவுள். இன்றும் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது குழந்தைகளையும் தனது இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஆசீர்வதிக்க நம்மை தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
என் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. என் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உன்னன் கரமானது எந்த துணையாகுமே, உந்தன் கரமானது எந்த துணையாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மறந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மறந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது, உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருட்கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். இதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய நீதியங்களிலே இன்று நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நமது ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கு வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் பணி செய்கின்ற சகோதர அருட்தந்தையர்களின் பெயராலும் இந்த மாதா தொலைக்காட்சியை வழிநடத்துகின்ற தலைமை பொறுப்பேற்று எங்களை மிக அழகாக வழிநடத்துகின்ற பாசத்திற்குரிய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களின் பெயராலும் எங்களுக்கு என்னாலும் துணையாய் வருகின்ற ஆயர் சிங்கராயர் அவருடைய பெயராலும் தமிழக ஆயர்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் இங்கு பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள் குடும்பங்கள் மறை மாவட்டங்களிலே பணி செய்கின்ற பணியாளர்கள் அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவர் பெயராலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களது அன்பு என்னாலும் எங்களுக்கு ஜெபங்களாக
மாதா தொலைக்காட்சியை என்னாலும் நாம் இன்னும் சிறப்பாக வழி நடத்துவதற்கு தேவையான உதவிகளாக அது என்னாலும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கேற்ற அன்பு குடும்பங்களாய் வாழ்ந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே என் பொன்னே தேனே இன்பமே, என்னவே வந்ததே என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, தந்தை உலகம் ஒழுங்கினாய், ஞானம் காக்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய், தாயும் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் பிள்ளையே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.